அன்பார்ந்த தென்னிந்திய திருச்சபை பிள்ளைகள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த மாதத்திற்காக கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்த பொழுது கர்த்தர் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை தான் இன்று உங்களுக்கும் நான் கொடுக்கிறேன். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்திலே 14ஆம் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். 14ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ இஸ்ரவேலை மீதியானரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நேரத்தில் கர்த்தர் என்னோடு கூட பேசின வார்த்தைகள். தென்னிந்திய திருச்சபை அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. தென்னிந்திய திருச்சபை மிக மிக அழிவை நோக்கி சென்று விட்டது. இதை மீட்டெடுப்பதற்கு, இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டெடுப்பதற்கு, மீதியானவருடைய கையிலிருந்து மீட்டெடுப்பதற்கு ஒரு பலவீனமான ஒரு மனிதனை, அதாவது கிதியோனை தேர்ந்தெடுத்தார். கிதியோன் எல்லாவற்றிலும் பலவீனமாய் இருந்தான். அவன் சரீர வளர்ச்சியில் பலவீனமாய் இருந்தான். குடும்பத்திலே கடைசி மகன், ஏழ்மையான மனிதனாய் இருந்தான். ஆனால் அவனை தான் ஆண்டவர் அழைத்து, இந்த இஸ்ரவேல் ஜனங்களை நான் மீட்டெடுக்க போகிறேன், இந்த தென்னிந்திய திருச்சபையை நான் மீட்டெடுக்க போகிறேன், இந்த அடிமையாய் இருக்கக்கூடிய ஜனங்களை மீட்டெடுத்து இந்த திருச்சபையை உயர்ந்த இடத்துல கொண்டு வருவேன் என்று ஆண்டவர் திருவுளம் பற்றுகிறார். பாருங்க, மேல இருந்து கீழே வரைக்கும் பாருங்க, 5 மாநிலத்துல பாருங்க, ஒரே ஊழல், எங்கு பார்த்தாலும் ஊழல். அந்த இடத்தை விற்றார்கள், இந்த இடத்தை 100 வருஷத்துக்கு 99 வருஷத்துக்கு லீஸு கொடுத்தார்கள். இப்படி திருட்டு வேலைகளை செய்வதை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆகவே ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவதற்காக காட்ஃப்ரே நோபலாகி என்னை ஆண்டவர் எடுத்திருக்கிறார். அதற்கு ஒத்தாசையாக திரளான ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான திருச்சபை மக்கள் நீங்கள் என்னோடு கூட ஜெபத்தோடு நீங்கள் தாங்குகிறபடினால் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஆகவே முடியாது என்று ஒன்றுமே கிடையாது, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அதே போல யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்துல யோசுவாவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை, நான் மோசையோடே இருந்தது போல உன்னோடும் இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பலங்கொண்டு திடமனதாயிரு. Behold, ஆண்டவர் சொன்னார், நீ பலங்கொண்டு திடமனதாயிரு. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு மாற்றத்தை நோக்கி நாம் கடந்து செல்கிறோம். தூத்துக்குடி நேசரத் டைசிஸில் ஒரு மாற்றம், திருநெல்வேலி டைசிஸில் ஒரு மாற்றம். லஞ்சம், லாவணியங்கள், ஊழல்களை முற்றிலுமாக ஒழிக்க வேண்டும். அதற்காக யோசுவாவை போல ஆண்டவர் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். இந்த போராட்டத்தில் ஜெபித்து பின்னாடி சப்போர்ட் பண்ணுகிற அனைத்து தேவ ஊழியர்களுக்கும் கரம் குவித்து நான் நன்றி செலுத்துகிறேன். தூத்துக்குடியில கிட்டத்தட்ட 100க்கு அதிகமான தேவ ஊழியர்கள் என்னோடு கூட ஐக்கியமா இருக்கிறீர்கள். திருநெல்வேலியிலையும் அவ்வாறு செய்யப்படுகிறது. முதல்ல திருநெல்வேலி திருமண்டலம், அதுதான் தூத்துக்குடி நேசரத் திருமண்டலம், அதில் ஒரு அங்கம் தான் திருநெல்வேலி தூத்துக்குடி. ஆகவே இந்த இரண்டையும் முதல்ல ஒரு பெர்ஃபெக்டாக, ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய உன்னதங்களின் ஆசீர்வாதங்களை பெற்ற திருச்சபையாக, அநேக திருமண்டலங்கள் திருச்சபைகளை உருவாக்கக்கூடிய திருச்சபையாக நாம் உருவாக்க போகிறோம். அதாவது தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி மாவட்டத்துல ஒரு கிராமத்துல கூட திருச்சபை இல்லாத ஒரு கிராமமே இருக்கக்கூடாது. அதற்காக நாம் பிரயாசப்பட போகிறோம். அதற்கு கர்த்தர் நம்முடைய கையில அந்த ஆளுமையை கொடுப்பார். இன்னைக்கு நீங்க நினைக்கலாம், கிப்சன் பக்கம் திரளான பணம் இருக்கிறது, செனாடே அவர் பக்கம் இருக்கிறது நினைக்கலாம், எஸ்டிகே ராஜன் அவர் செல்வத்தில் செழித்திருக்காரு நினைக்கலாம். அதே போல இங்கு பட்டணம்பொடி பெரிய கோடியாய் பணம் வைத்துக்க அள்ளி விடுவார், எல்லாரும் பட்டணம்பொடி பக்கம் சென்று விடுவார்கள் என்று நீங்க நினைத்துக் கொண்டிருக்கலாம். இங்கதான் சொல்லப்படுகிறது, கிதியோன் பலவீனமானவன், காட்ஃப்ரே நோபல் ஒரு பலவீனமானவன். இந்த பலவீனமான ஒரு மனிதனை தேவன் எடுத்து உபயோகப்படுத்துகிறார் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவதற்காக. அதே போல யோசுவாவை ஆண்டவர் கொண்டு வர, மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு இருப்பேன். இப்ப எனக்கு ஆண்டவர் சொல்கிறார், நான் யோசுவாவோடு இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன். இதுவரைக்கும் கர்த்தர் நடத்தினார், இனிமேலும் நடத்துவார். ஆகவே ஆண்டவருக்காக வைராக்கியமாய் உள்ள தேவ ஜனங்கள், நல்ல தொழிலதிபர்கள், நீங்க எல்லாரும் ஒருமனப்பட்டு என்னோடு கூட வாருங்கள். ஒரு மாற்றம் கட்டாயம் வேண்டும். திருச்சபை அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. திருச்சபை மக்கள் அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். பணம் 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 என்று பொருளாசையில் மயங்கி இருக்கிறார்கள். இந்த திருமணத்தை மீட்டெடுக்க வேண்டும். மொத்த தென்னிந்திய திருச்சபையும் நாம் மீட்டெடுக்க வேண்டும். அதற்கு ஒரு போர் ஆயுதமாக கர்த்தர் என்னை எடுத்து உபயோகப்படுத்துகிறார். எவ்வளவோ பிரச்சனைகள் வந்தது, எவ்வளவோ துயரங்கள் வந்தது, வேதனைகள் வந்தது, சஞ்சலங்கள் வந்தது, அடிதடி பிரச்சனைகள் வந்தது. அவை எல்லாவற்றிலும் கர்த்தர் என்னை பாதுகாத்தார். அவ்வளோ பெரிய பட்டணம்படி பணத்தில் செல்வமா இருந்தார். அவர் என்னோடு கூட மோதினார், போராடினார், சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் சென்றார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன்.
அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். இந்த கிதியோனை தான் ஆண்டவர் சொன்னார், நீ பலவீனமானவன், அவன் பலமுள்ளவனாய் இருக்கட்டும், உனக்கு உன்னோடு கூட நான் இருக்கிறேன் என்று. அதே போல அங்கு கிப்சன் DSF அவர் தன்னுடைய பலத்தினால் ஒரு இன்ஸ்பெக்டர் 2 SIயை வீட்டிற்குள் அனுப்பி அவரே அவருடைய ஆட்களை வைத்து அவருடைய TNT நியூஸ்ல நான் இறந்து விட்டேன் என்று எனக்கு ஒரு கண்ணீர் அஞ்சலி போஸ்டரை போட்டுவிட்டு அவரே அவருடைய பலத்தினாலே வடக்கு காவல் நிலைய காவலர்களை அனுப்பி சட்டவிரோதமாய் வீட்டிற்குள் ஏறி விழுந்து மாடி கதவை உடைத்து வீட்டு கதவை பெட்ரூம் கதவை உடைத்து உள்ளே வந்தார். ஆனாலும் இன்ஸ்பெக்டர் DSP SP தூத்துக்குடி SP சரவணன் பாலாஜி சார், நீங்க இந்த ஒரு முறை விட்டுக் கொடுக்கல் என்று சொல்லி, அதே போல இங்கு உள்ள இன்ஸ்பெக்டர் முன்னீர்பள்ளத்தில் உள்ள இன்ஸ்பெக்டர் வந்து அவர்கள் மூவரும் உங்களிடம் மன்னிப்பு கேட்கிறார்கள், இந்த ஒரு வரிசை மன்னிப்பு கொடுங்கள் என்று சொன்னதால் நான் தேவனுடைய ஊழியக்காரனாக இருக்கிறபடியினால் அந்த இன்ஸ்பெக்டர் 2 SIயை நான் மன்னிப்பு கொடுத்தேன். ஏனென்றால் மனித உரிமை கழகம் டெல்லியில ஒரு உத்தரவு, அதே போல சென்னையில உயர் நீதிமன்றத்தில் ரெஜிஸ்ட்ரார் ஒரு உத்தரவு, அவர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி. ஆனாலும் அவர்கள் வந்து மன்னிப்பு கேட்ட நிமித்தம் அவர்களை மன்னித்தேன். ஏனென்றால் கிறிஸ்தவம் அதைத்தான் சொல்லி நம்ம கற்றுக் கொடுத்திருக்கிறது. உன் சகோதரன் எத்தனை முறை மன்னிக்க வேண்டும்? 7-70 முறை மன்னிக்க. ஆனால் அவர்கள் வந்து என்னிடம் அவ்வளவு பணிவோடு நடந்து கொண்டார்கள். ஆகவே அதை மன்னித்து விட்டான். இப்பொழுது ஹைகோர்ட் நான் சென்றிருக்கும் போது கூட அந்த இன்ஸ்பெக்டர் ஓடோடி வந்து என்னை கை கொடுத்து அன்பாய் பேசினார். அவரை சிவகங்கைக்கு மாறுதலாகி சென்று விட்டார். இன்றைக்கு அவர்களோடு எனக்கு கசப்பு விரோதம் பகை இல்லை. ஏனென்றால் அவர்கள் மன்னிப்பு கேட்டாங்க, மன்னிப்பு கொடுத்தாச்சு, அதுக்கப்புறம் ஒன்றுமில்லை. ஆனாலும் ஒன்றும் என்னை சேதப்படுத்தவில்லை. பாருங்க, கிதியோனோடு கூட கர்த்தர் இருந்தார், இந்த காட்ஃப்ரனோட கர்த்தர் இருக்கிறார். நிச்சயமாக தூத்துக்குடி நேசரத் டயசிஸ், திருநெல்வேலி டயசிஸை கர்த்தர் முதலாவது வேறு பிரித்து எடுக்கிறார். இந்த திருமணங்களில் இருந்து ஒரு அக்கினி பற்றி எரிய போகிறது. நிச்சயமாக அது தென்னிந்திய திருச்சபை முழுவதும் பற்றி எரியும். ஏனென்றால் ஆதி மிஷனரிமார் எல்லாம் தூத்துக்குடி திருநெல்வேலி தான் காலூன்றி இருக்கிறார்கள். ராக்லாண்ட் ஐயர் இருந்திருக்கிறார், GU போப் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். இங்கு கிளாரிந்தால் என்கிற ஒரு அம்மையார் முதலாவது ஒரு சிற்றாலயத்தை கட்டினார்கள். இப்படி ரேனியஸ் என்று ஒரு ஐயர் இருந்தார், அவர் தியாகம் செய்தார். என்னுடைய அப்பாவுடைய அப்பா ரெவரண்ட் பொன்னையராஜ் அவர்கள் விதைக்கப்பட்டிருக்கிறார்கள் பரப்பாடி கல்லறை தொடரில். அவர்கள் தென்னிந்திய திருச்சபையில போதகராக பணியாற்றினார்கள், வயரோக்கியம் உள்ள ஊழியக்காரர் இருந்தார்கள். என்னுடைய அம்மாவுடைய தாத்தா ஆபிரகாம் உபதேசியார், அவர் முதலூர்ல முதல் ஊழியக்காரராய் 1825 வந்தார். அவர்கள் விட்டு சென்ற பணியை கர்த்தர் என் தொழில் வைத்திருக்கிறார். என்னுடைய காலம் முடிவதற்கு முன்பதாக ஒரு பெரிய மாற்றத்தை இந்த டிசம்பர் மாதத்திற்குள் 2 டயசிஸ்லையும், திருநெல்வேலி தூத்துக்குடி மற்றும் 2 டயசிஸ்லையும் தேர்தல் முடிய போகிறது. அதிலே கர்த்தர் ராஜரீகம் பண்ண போகிறார். அதற்கு தான் இந்த வார்த்தை. ஆகவே என்னோடு கூட பயணிக்கிற அனைத்து குருவானவர்களுக்கும் மற்றும் திருச்சபை பிள்ளைகளுக்கும் இந்த வார்த்தை, நீ உயிரோடு இருக்கும் நாளம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை, நீ பலம் கொண்டு திடமனதாயிரு. அதே போல இங்க நியாயாதிபதியின் புஸ்தகத்துல கிதியோனுக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை தான், கர்த்தர் அவனை நோக்கி, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ இஸ்ரவேலை, நீ கர்த்தருடைய பிள்ளைகளை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய். இந்த என்ன சொல்ல, ஊழல்வாதிகளுடைய கையிலிருந்து நீங்களாக்கி மீட்பாய் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கார். இந்த பலத்தோடு இந்த மாதம், இந்த மீதி உள்ள இந்த வருடம் முழுவதும் நாம் கடந்து செல்வோம். இந்த டிசம்பர் ஜனவரிக்குள்ள 2 திருமண்டலத்திலும் தேர்தல் முடிவடையும். அதற்கு பிறகு ஜனவரி மாதம் மறுபடியும் மாடரேட்டர் எலெக்ஷன் வரப்போகிறது. அதிலேயும் அந்த நீதிமானாய் விளங்கக்கூடிய பேராயர் வேலூர் பேராயர் சர்மா அவர்களை நிச்சயமாக கர்த்தர் என்ன செய்வார், மாடரேட்டாக தலைமை பேராயராக கொண்டு வந்து சேர்ப்பார். அதற்கப்புறம் ஒரு பெரிய மாற்றம், ஜனவரியிலிருந்து ஒரு பெரிய மாற்றம், ஒரு உயிர் மீட்சி உண்டாக போகிறது. கர்த்தருடைய ராஜரீகம் நம்முடைய திருமணத்தின் மீது இருக்க போகிறது. இப்பொழுதும் உங்களுக்காக நான் ஒரு விசை ஜெபிக்க போகிறேன். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, இந்த நாளில் இந்த பிரார்த்தனையில் பங்கு பெறுகிற அன்பு பிள்ளைகள் யாராயிருந்தால் ஒவ்வொருவரையும் நீர் அரவணைத்து முத்தமிட்டு, உனக்கு என்ன செய்ய வேண்டும் கேள், நான் உன்னை அதை கொடுக்கிறேன் என்று சொல்லி, ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் கண்ணீரின் மத்தியில் வாழ்கிற உடைய பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதத்தை செய்யும். விசேஷமாக கடன் தருத்திரத்தில் வாழ்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஒரு அதிசயத்தை செய்து அவர்களை அற்புதங்களினாலும் அதிசயங்களாலும் அவர்களை நடத்துவீராக.
அவர்கள் இல்லாமையை நிரப்புவீராக. ஆண்டவரே, ஒன்றுமில்லையே என்று சொல்கிற வேளையில் ஆண்டவரே, உம்முடைய ஐஸ்வர்யம் ஆசீர்வாதம் உடைய பிள்ளைகளோடு இறங்கி இருப்பதாக. தரித்திரத்தோடு கடனோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் விடுவிப்பீராக. அதே போல வழக்கல் நிமித்தம் வேதனைப்படுகிற ஒவ்வொருவருக்கும் உன் வழக்கை என்னிடத்தில் கொண்டு வா என்று சொல்கிறேன். ஆண்டவரே, அவர்களை விடுவிப்பீராக நான் ஜெபிக்கிறோம். அதே போல சரீரத்திலே பலவீனத்தோடு வியாதியோடு இந்த புதிய மாதத்துக்கு பிரவேசிக்கிற யாராய் இருந்தாலும் என் தேவனுடைய கரம் அவர்கள் மீது அமர்வதாக. இயேசு கிறிஸ்துவின் தழும்புள்ள கரம் இப்பொழுது அவர்களை தொட்டு சுகப்படுத்துவதாக. பலவீனமாய் கட்டில் கடையாய் இருக்கிற உங்களுக்கு தேவனுடைய வார்த்தை வருகிறது. நீ எழும்பு, இப்பொழுதே விசுவாசத்தோடு உன் கை கால்களை உதறி உன் படுக்கையிலிருந்து எழுந்து இப்பொழுது ஆண்டவர் கொடுக்கக்கூடிய சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் பெற்றுக்கொள்ளுங்க. குடும்பத்திலே பிரிவினை நிமித்தம் வேதனையோடு கண்ணீரோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே, அந்த மாறாவின் கசப்பை மதுரமாய் மாற்றின தேவன் குடும்பத்திலே கணவன் மனைவி பிள்ளைகளுக்கிடையே இருக்கிற கசப்பை மதுரமாய் மாற்றுவீராக. உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவர் உம்முடைய ஆவியினால் அவரை நிரப்புவீராக. சமாதானத்தின் தேவன் தாமே சாத்தானை கால்களை நசுக்குவீராக. சமாதான பிரபுவே, ஒவ்வொரு குடும்பத்திற்கும் சமாதானத்தை நீர் அருளி செய்வீராக. ஆண்டவரே, ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் நிமித்தம் கணவர் நிமித்தம் வேதனையோடு கண்ணீரோடு இருக்கிற ஒவ்வொருவர் வீட்டில் உம்முடைய தெய்வீக ரட்சிப்பு கடந்து வருவதாக. அன்று சகேவுக்கு இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்து என்று சொன்ன கர்த்தர் தாமே இந்த பிரார்த்தனையில் பங்கு பெற்ற ஒவ்வொரு வீட்டிற்கும் உம்முடைய ரட்சிப்பு கடந்து வருவதாக. எங்க தென்னிந்திய திருச்சபையில ரட்சிப்பு கடந்து வருவதாக. தூத்துக்குடி, நாசரேத், திருநெல்வேலி டயசிஸ்ல உம்முடைய ரட்சிப்பு கடந்து வருவதாக. ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்துவீராக, ரட்சிப்பீராக. திருச்சபை மக்கள் ஒவ்வொருவரையும் ரட்சிப்பீராக, பரிசுத்தப்படுத்துகிறார். ஏதோ திருச்சபைக்கு வந்தோம் போனோம் என்று இல்லாமல் உம்முடைய ரட்சிப்பின் அபிஷேகத்தோடு கடந்து வர நீ கிருபை கொடுப்பீராக. ஒவ்வொருவருடைய தேவைகளை நீ சந்திப்பிற. வேலைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பை கொடுப்பீராக. விவசாயம், தொழில் செய்கிற பிள்ளைகளை அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பீராக. நல்ல சுக பலன் ஆரோக்கியத்தையும் நீடி ஆயுளையும் கொடுப்பீராக. எல்லா துதிகன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு இரட்சகருடைய நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை பிடித்துக் கொண்டு முன்னேறி செல்லுங்கள். உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு இப்போ உன்னை அனுப்புகிறது நான் அல்லவா? கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். தைரியமாக இந்த மாதத்துக்குள் காலெடுத்து வைங்கள். அனைத்து காரியங்களிலும் கர்த்தர் ஜெயமாய் உங்களை நடத்துவார். மீண்டும் நல்ல செய்தியோடு உங்களை சந்திக்கும் வரை தேவ கிருபை எங்களோடு இருப்பதாக. God bless you.